ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஜூலை 30 இன்றைய நாளில் 1987 கொழும்பில் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னரான உலகின் ராஜதந்திர வரலாற்றில் மிகவும் அதிர்ச்சியூட்டும் ஒரு தாக்குதல் என்பது இன்று வரை யதார்த்தமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த தாக்குதல் ஒரு வெளிப்புற தாக்குதல் நகர்வாக அல்லாமல் அவரை விருந்தினராக அழைத்த நாட்டின் சம்பிரதாய இராணுவ அணிவகுப்பில் இது நடந்தமை ஒரு பெரும் நெறிமுறை மீறலாகவும், அதுவும் முதல் நாள் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்த சிங்கள பெருந்தேசியவாதிகளின் அழுத்தத்தில் இல்லையென்றால் ஈர்ப்பில் இந்த தாக்குதலை ஒருவர் செய்ததான காரணங்களும் முக்கியமானவை. ஒருவேளை அன்று கொழும்பில் நடந்த இந்த தாக்குதலில் அதனை செய்த ஸ்ரீலங்கா கடற்படை உறுப்பினரான விஜித ரோஹணவின் துப்பாக்கி பிடி ஒருவேளை அன்று இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் தலையில் பட்டிருந்தால் அது இந்தோ ஸ்ரீலங்காவின் வரலாற்றை வேறு திசைக்கு இழுத்து ஒரு நகர்வாக மாறியிருக்கக்கூடும். ஆனால் வரலாற்றின் திசை வேறு வழியில் இழுபட்டு சென்றதால் அந்த தாக்குதல் நடந்து சரியாக 4 ஆண்டுகளுக்கு பின்னர் 1991 தமிழகத்தில் இடம்பெற்ற ஒரு தற்கொலை தாக்குதலால் அதே ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். எனினும் இன்று வரை 1987 ஜூலை 30 தாக்குதல் வரலாற்றின் மிகவும் பரபரப்பான, அதுவும் ஒரு நாட்டின் பிரதமர் தன்னை விருந்தாளியாக அழைத்த நாட்டின் தாக்குதலால் நூலிழையில் உயிர் தப்பி பதிவான ஒரு பதிவு இன்றும் நிலைத்திருக்கின்றது. சமகால வரலாற்றை பொறுத்தவரை வெளிநாடுகளுக்கு செல்லும் நாட்டு தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் இல்லையென்றால் உயர் ராஜதந்திரிகள் தாக்கப்பட்ட சில நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்கின்றன. 1995 எகிப்திய தலைவர் ஹஸ்னி முபாரக் எதியோப்பியாவுக்கு சென்றபோது தலைநகர் அடிஸ் அபாபில் அவரது வாகன தொடரணி தாக்கப்பட்டது. ஆனாலும் முபாரக் உயிர் தப்பினார். தாக்குதல்தாளிகள் எதியோப்பிய படையினரால் கொல்லப்பட்டனர். அதேபோல 2003 பாகிஸ்தானின் பர்வேஸ் முஷாரப் குவைத்துக்கு சென்றபோது அவரது பயணத்தின் போது நடந்த படுகொலை சதியை அதிகாரிகள் முறியடித்தனர். இந்த சதி செயல்படுத்துவதற்கு முன்னரே முறியடிக்கப்பட்டது. 2008 அமெரிக்காவின் ஜார்ஜ் டபிள்யூ புஷின் ஈராக்கிய பயணத்தின் போது பக்தாத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பின் போது ஊடகர் முக்தார் அல் ஜைதி தனது 2 காலணிகளை புஷ் மீது வீசியது போன்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் இவையாவும் வெளிப்புறங்களில் இருந்து நடைபெற்ற தாக்குதல்கள். ஆனால் 87 ஜூலை 30 அன்றைய நாளில், அதுவும் காலை வேளையில் கொழும்பில் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டமை அவரை விருந்தினராக அழைத்த நாட்டின் படைத்தரப்பால் என்பதுதான் இங்கு மிக மிக வித்தியாசமான ஒரு விடயம். இந்த தாக்குதலை அன்று செய்த 22 வயதான விஜித ரோஹண அந்த தாக்குதலுக்கு முன்னரான 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் ஸ்ரீலங்கா கடற்படையில் இணைந்திருந்தார். அவரது குடும்பமே தமிழர்களுக்கு எதிரான போருக்கு படை உறுப்பினர்களை வழங்கும் ஒரு குடும்பம். ரோஹணவின் ஒரு சகோதரர் இராணுவத்திலும் ஒரு சகோதரி விமானப்படையிலும் அப்போது இருந்தனர். இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் முதல் நாள் செய்யப்பட்ட பின்னர் ஜூலை 30 காலை 10:30 மீண்டும் ராஜீவ்காந்தி கொழும்பிலிருந்து டெல்லிக்கு பயணப்படுவதான திட்டம் இருந்த நிலையில் அவர் திரும்பிச் செல்வதற்கு முன்னர் இந்த அணிவகுப்பை பார்வையிடும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அணிவகுப்பு மரபின்படி அதனை பார்வையிட இந்திய பிரதமரை ஸ்ரீலங்கா படைத்தரப்பில் லெப்டினன்ட் மெண்டிஸ் அழைத்து கொண்டார். ராஜீவும் அந்த அழைப்புக்கு இணங்க அணிவகுப்பை பார்வையிடச் சென்றார். அணிவகுப்பை ராஜீவ் பார்வையிடுவதை தொலைக்காட்சி கேமராக்கள் எல்லாம் பதிவு செய்திருந்தன. ராஜீவ்காந்தி விஜய ரோஹணவுக்கு அருகில் சென்ற போது தனது கரங்களில் இருந்த படைய அணிவகுப்புக்கு பயன்படுத்தப்படும் லீ என்ஃபீல்ட் துப்பாக்கியை, அதாவது பயனேட் எனப்படும் கத்தி பொருத்தப்பட்ட துப்பாக்கியை மரியாதையாக ராஜீவ்காந்திக்கு பிடிப்பதற்கு பதிலாக தனது முழு பலத்துடன் அவரது தலையை குறிவைத்து சுழற்றியிருந்தார் விஜித ரோஹண. ஏற்கனவே பைலட்டாக பயிற்சி பெற்றவர் ராஜீவ்காந்தி. இதனால் இந்த அணிவகுப்பில் அவருக்கு ஏற்கனவே சற்று குறுகுறுப்பு இருந்ததால் ஏற்கனவே ஏதோ ஒரு சுதாகரிப்பில் இருந்த அவர்
இந்த ரோஹண தன்னை நோக்கி துப்பாக்கியை சுழற்றியதால் உடனடியாக தலையை குனிந்து கொண்டார். இதன் பின்னர் ராஜீவ்காந்தியின் இடது தோள்பட்டை மற்றும் கழுத்தில் அடி விழுந்தது. இந்த அடி அவரது உடலுக்குள் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கவசத்தால் ஓரளவு தாங்கப்பட்டது. துப்பாக்கி அவரது மண்டையோட்டில் படாமல் தோளிலும் கழுத்திலும் பட்டது. ஒருவேளை அவரது மண்டையில் அது பட்டிருந்தால் அது வேறு வகையில் பேரழிவாக முடிந்திருக்கும். இந்தியா மற்றும் இலங்கையில் தொலைக்காட்சிகளின் முன்னால் அன்றிருந்த லட்சக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு கணம்தான் மறுகணம் பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து சென்று தாக்குதல் நடத்தியவரை மடக்கி பிடித்தனர். மீண்டும் ரோஹண 2ஆம் முறையும் ராஜீவ்காந்தியை தாக்குவதற்கு முன்னர் அவர் மடக்கப்பட்டார். ராஜீவ்காந்தி அப்போது எதிர்பாராத ஒரு நகர்வை செய்திருந்தார். இந்த சம்பவத்தால் அவர் பெரிதும் பதற்றம் அடைவதாக காட்டிக்கொள்ளவில்லை. வளமையானவர்கள் என்றால் இந்த சம்பவத்தால் அவர்கள் இந்த நிகழ்வை இடைநிறுத்தி இருப்பார்கள், இல்லையென்றால் அந்த அணிவகுப்பை பார்வையிடாமல் திரும்பி இருப்பார்கள். ஆனால் ராஜீவ்காந்தி அவ்வாறு செய்யாமல் நிதானத்துடன் அந்த பார்வையிடலை முடித்திருந்தார். துப்பாக்கி நேராக அவரது தலையில் பட்டிருந்தால் அதன் விளைவுகள் பேரழிவாக இருந்திருக்கும். அது ஏற்கனவே சொல்லியது போல இந்தோ ஸ்ரீலங்காவின் வரலாற்று தடம் வேறு வகையில் இழுபட்டு சென்றிருக்கும். அன்று தான் தாக்கப்பட்டதாக ராஜீவ்காந்தி பகிரங்கமாகவே குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஜே.ஆர். ஜெயவர்தனாவோ இந்த விடயத்தில் சப்பை கட்ட தலைப்பட்டார். சில நூதனமான காரணங்களை எல்லாம் சொன்னார். ராஜீவ்காந்தி சற்று தடுமாறி லேசாக தடுமாறிக்கொண்டதாகவும், வெயிலில் அதிக நேரம் நின்றதால் குறித்த கடற்படை உறுப்பினர் ரோஹண மயங்கி விழுந்து கவனக்குறைவாக தனது துப்பாக்கியை ராஜீவ்காந்தி மீது சரிய விட்டதாக எல்லாம் ஜே.ஆர். கூறிக்கொண்டார். ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசு தொலைக்காட்சியான ரூஹானி கூட தனது துப்பாக்கியை ராஜீவின் தலையை குறிவைத்து விஜிதர் ரோஹண ஆக்ரோஷமாக சுழற்றுவதையெல்லாம் காட்டியிருந்ததால் ஜே.ஆருக்கு இந்த விடயத்தில் மேலும் சப்பை கட்ட முடியவில்லை. இறுதியில் அவர் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டதாக சொல்லிக்கொண்டார். அத்துடன் வெயிலில் நின்றதால் தான் இந்த சித்த பிரமை குறித்த படை உறுப்பினருக்கு ஏற்பட்டதாக ஜே.ஆர். ஜெயவர்தனா சொன்னதும் அடிவாங்கியது. என்றால் அணிவகுப்பு நடந்தது காலை வேளை. இந்த பின்னணியில் இராணுவ நீதிமன்றத்தில் தாக்குதலாளி மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடரப்பட்டது. எனினும் ரோஹண தனது லீ என்ஃபீல்ட் துப்பாக்கியில் பொருத்தப்பட்டிருந்த பயனற்ற எனப்படும் கத்தியை கொண்டு ராஜீவை குத்தியிருக்க முடியும் என்றாலும் அவர் துப்பாக்கி பிடியால் தான் அடிக்க முனைந்ததால் அவருக்கு ராஜீவை கொலை செய்யும் நோக்கமெல்லாம் இல்லை என படைத்தரப்பே இந்த விசாரணையில் காரணங்களை அடுக்கியது. எனினும் 6 ஆண்டு கால சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. அதாவது கோர்ட் மார்ஷல் எனப்படும் இராணுவ நீதிமன்றம் இதனை விதித்தது. ஆனால் 2.5 வருடங்களில் அவருக்கு பொது மன்னிப்பை வழங்கி விடுவித்தார் அப்போதைய அரசு தலைவரான ரணசிங்க பிரேமதாசா, அதாவது சஜித்தின் தந்தை. 2000ஆம் ஆண்டு சிங்கள உரிமைய கட்சியின் உறுப்பினராக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இந்த விஜித பின்னர் ஒரு திடீர் ஜோதிடராக மாறி அப்போதைய அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா 2017ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதிக்குள் மரணமடைந்து விடுவார் என கூறியதால் அது அரசு தலைவரை கொலை செய்வதற்கான ஒரு சதியின் சொல்லாடல் என கருதப்பட்டு இதே விஜித, அதாவது ராஜீவ்காந்திக்கு அடித்த விஜித மீண்டும் கைதானது இன்னொரு கதை. ஆனால் ஜேவிபியில் ரோஹண விஜயவீராக்கு பின்னர் ஜேவிபியின் மறுபிறப்புக்கு உதவியதாக கருதப்படும் இந்தியாவின் ரோ அமைப்பு இப்போது கூட இந்த 87 தாக்குதலை மறக்கடிக்கவே விரும்புகின்றது. ஏன் இவ்வாறு அது செய்ய முயலுகின்றது என்பது ஒரு கேள்வி. ஆனால் இப்போது சமகால வரலாற்றில் இந்தோ ஸ்ரீலங்கா தடம் வேறு ஒரு வகையில் செய்கின்றது. அன்று ஜேவிபியினர் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள், ராஜீவ்காந்தியை கடுமையாக எதிர்த்தார்கள், ஒரு எதிரியாக சொல்லிக்கொண்டார்கள். அவர்களின் இந்த நிலைப்பாடுகள் காரணமாகத்தான் ராஜீவ்காந்தி மீதான இந்த தாக்குதல் சதிகள் எல்லாம் இருந்ததாக கூறப்படும் நிலையில்தான் இப்போது அதே ஜேவிபியுடன் இந்தியா கூடி குழவுகின்றது, பல டீல்களை எல்லாம் ஓடுகின்றது. ரோஹண விஜயவீர ஜேவிபியில் கொல்லப்பட்ட பின்னர், அதாவது ஸ்ரீலங்கா படைத்துறை அவரை கொன்ற பின்னர் ஜேவிபியை புனரமைப்பதற்கும் அதன் மீளெழுச்சிக்கும் இந்தியாவின் ரோதான் உதவியதான எல்லாம் கதைகள் இருக்கும் நிலையில் இப்போது கூட ரோ இந்த 87 ஜூலை 30 தாக்குதலை, அதாவது ராஜீவ்காந்தி கொழும்பில் தாக்கப்பட்ட விடயத்தை, அதுவும் ஸ்ரீலங்கா படை உறுப்பினரால் அணிவகுப்பின் போது தாக்கப்பட்ட விடயத்தை ஏனோ மறக்கவே விரும்புகின்றது. ஆனால் இந்தோ ஸ்ரீலங்கா வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் விருந்தினராக அழைக்கப்பட்ட ஒரு நாட்டின் பிரதமரை விருந்தினராக அழைத்த நாட்டின் படை உறுப்பினரை தாக்கிய வரலாறு இன்று வரை அசாதாரணமான ஒரு வரலாறாகத்தான் இருக்கின்றது. ஆகையால் நீண்ட காலத்திற்கு இந்த தாக்குதல் வரலாறுகளில் நிலைத்திருக்கும். அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை சுருக்கமாக பார்த்தால்,
அமெரிக்காவின் ஆயுத களஞ்சியங்கள் குறைவடைவதான எச்சரிக்கை முதல் சில கசப்பான யதார்த்தம் அமெரிக்க மக்களை எட்டி பார்ப்பதால் வேறு வழியின்றி புதிய தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தி இவற்றை சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்புக்கு இருப்பதால் தான் அமெரிக்க இராணுவம் இன்று அதிகாலை ஈரானில் புதிய தாக்குதல்களை நடத்தி ஓய்ந்துள்ளதாக தெரிகின்றது. ஏறக்குறைய ஒரு வார காலத்துக்கு பின்னர் இடம்பெற்ற இந்த தாக்குதல்கள் இந்த மாதத்தில் நடந்தது போல இனிவரும் ஒவ்வொரு நாள் இரவும் தொடருமா என்பதை தெரியவில்லை. அதனை இன்றிரவு சில வேளைகளில் நிரூபிக்கக்கூடும். இன்றிரவும் அவ்வாறு ஒரு தாக்குதல் நடந்தால் மீண்டும் அமெரிக்கா பழையபடி இந்த தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டதென சொல்லலாம். எனினும் இது ஒரு குறியீட்டு தாக்குதலா என்பது தெரியவில்லை. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க நிலைகளுக்கு எதிராக நேற்று முன்தினம் ஈரான் நடத்திய தோல்வியுற்ற தாக்குதல்களுக்கு இந்த தாக்குதல்கள் ஒரு சக்தி வாய்ந்த பதிலடி என அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கட்டளை பிரிவான சென்காம் கூறியிருக்கின்றது. நாங்கள் அவர்களை மிக கடுமையாக தாக்கப் போகின்றோம். அவர்களை தாக்குவதற்கான முறை இப்போது அமெரிக்காவுக்குரியது. பந்து அமெரிக்க முற்றத்தில் இருக்கின்றது, அது அடிக்கப்பட போகின்றது என ஈரானிய தலைவர்களுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகளில் திட்டிய ட்ரம்ப் நேற்று தனது ஓவல் பணியகத்தில் செய்தியாளர்களிடம் இந்த தாக்குதல் குறித்து கூறிய பின்னர் தான் இந்த அடி நடந்திருக்கின்றது. இதேவேளை சீனா விரைவில் ஈரானுக்கு மேன்பாட்ஸ் எனப்படும் தோளிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகளை வழங்க இருப்பதால் அமெரிக்க இராணுவம் இனிமேல் தாழ்வாக பறந்து ஈரானில் தாக்குதலை நடத்துவதில், ஏனால் அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல்களை நடத்துவதெல்லாம் ஆபத்தான ஒரு ஆட்டமாக மாறக்கூடும் என்ற குறுகுறுப்புகள் எல்லாம் உள்ளன. அமெரிக்க அரசு ட்ரம்புக்கும் சீனா இந்த ஏவுகணைகளை ஈரானுக்கு வழங்குவது குறித்த செய்திகள் கிட்டியிருக்கின்றன. ஆனால் சீனா அவ்வாறு செய்தால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைவேன் என ராஜதந்திர மொழியில் கூறினாலும் சீனா உண்மையில் இந்த ஏவுகணைகளை ஈரானுக்கு இன்னமும் சில நாட்களில் கிட்டும்படி செய்தால் அது மத்திய கிழக்கு போர்க்களத்தில் ஒரு பெரும் கேம் சேஞ்சரை உருவாக்கும் என்பதை, அதாவது ஒரு கேம் சேஞ்சிங் தருணத்தை உருவாக்கும் என்பதும், இந்த கேம் சேஞ்சிங் தருணம் நிச்சயமாக அமெரிக்க இஸ்ரேலிய வான்தரப்புக்கு ஒரு சவாலாக மாறும் என்பதையும் ஊகித்து கொள்ளலாம். ஆனால் இந்த கேம் சேஞ்சிங் நிலவரம் வெறுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னொரு மிக்ஸ் அண்ட் மேட்சில் இந்த ஆயுதங்களின் விவரங்கள் குறித்த விடயங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சில் சந்தித்துக் கொள்ளலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.